அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸ்களை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் CSRI கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல் எக்ஸலில் லேப் 9 பார்க்க போகிறோம். இப்போ கிளாஸ் 9 பார்த்தோம் இல்லையா, அதனோட லேப் செஷன் தான். இந்த லேப் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் கொஷின், ஓப்பன் ஏ எக்ஸல் ஒர்க் புக் அண்ட் கிரியேட் த லிங்க். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸல் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணி லிங்க்கை கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே எப்படி கிரியேட் பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேபிள்னு ஒரு பாக்ஸ், இலிஸ்ட்ரேஷன் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பாக்ஸ்க்கும் பிளேஸ்ட் இன் திஸ் டாக்குமெண்ட் லிங்க் கொடுக்கணும். அடுத்து ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப்பேஜ்ன்ற லிங்க் தரணும். நம்ம ஃபஸ்ட்டு இது எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸலை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் அவங்க கொடுத்துருந்தாங்கல்ல, ஃபர்ஸ்ட் அதை கிரியேட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு என்ன பண்றேன், ரெக்டாங்குலர் ஷேப்பு கிரியேட் பண்றேன். ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் சின்னதா வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? மறுபடியும் இன்னொரு ரெக்டாங்குலர் ஷேப். ஸோ வரைஞ்சிட்டு இப்போ இங்க டேபிள், ஸோ டேபிள்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பாருங்க எல்லோ கலர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நானும் செலக்ட் பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே டெக்ஸ்ட்டுக்கு அதில் போயிட்டு எல்லோ கலர் கொடுங்க. கொடுத்துட்டு ஹோம் பேஜில் வந்து போல்டு கொடுத்துருங்க. சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிடுங்க. இப்போ பாருங்க அவங்க கிரியேட் பண்ண மாதிரியே இருக்குதா? ஸோ இப்போ இதுக்கு பிளேஸ்ட் இன் திஸ் டாக்குமெண்ட் கொடுக்கணும். ஸோ இப்படி கிரியேட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றீங்கன்னா, நெக்ஸ்ட் ஷீட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க சும்மா நார்மலா ஏதாவது ஒரு கொஞ்சம் செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்செர்ட்ல டேபிள் ஆப்ஷன் கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலா டிஃபால்ட் டேபிள் ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? அகைன் அடுத்த ஷீட்டை ஓப்பன் பண்ணிட்டு இன்செர்ட்ல இந்த கிளிப் ஆர்ட்ல ஸோ இதில் ஏதோ ஒரு பிக்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிளிப் ஆர்ட் பிக்சர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஷேப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப். ஓகேங்களா? ஸோ ஷேப்பை கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்மார்ட் ஆர்ட்டில் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்டைல். இது வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டேபிள். ஸோ ரீநேம் கொடுத்து இதை வந்து டேபிள்னு எழுதிக்கோங்க. அடுத்து இது வந்து என்னது, இல்லஸ்ட்ரேஷன். ஸோ இதுக்கு ரீநேம் கொடுத்து இல்லஸ்ட்ரேஷன் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டேபிள்னு கிளிக் பண்ண இந்த டேபிள் ஷீட்டுக்கு வரணும். இல்லஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ண இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஷீட்டுக்கு வரணும். அப்படிதானே பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் தானே கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் டேபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட்ல ஹைப்பர் லிங்க்ல பிளேஸ்ட் இன் திஸ் டாக்குமெண்ட்ல இது எந்த ஷீட்டுக்கு போகணும், டேபிள்ன்ற ஷீட்டுக்கு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகேங்களா? இப்போ லிங்க் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஹைப்பர் லிங்க்ல இல்லஸ்ட்ரேஷன். ஓகே. ஓகேங்களா? இப்போ 2 கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு கிளிக் பண்ணி பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ண உடனே இல்லஸ்ட்ரேஷன் வருதா? அடுத்தது
டேபிள் கிளிக் பண்ணோடனே டேபிள் வருது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் லிங்க் வந்து கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ரெக்டாங்குலர் கொடுத்துட்டு ஒரு ஷேப் வரைஞ்சிட்டு அதில் டேபிள் இலிஸ்ட்ரேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் டேபிள்னு ஒரு டேப் ஓப்பன் பண்ணி டேபிள்னு ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம சம் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து இலிஸ்ட்ரேஷன்ற ஒரு டேப் ஓப்பன் இலிஸ்ட்ரேஷன் ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணி அதில் சம் ஷேப்ஸ் இதெல்லாம் வரைஞ்சிக்கிட்டோம். அப்புறம் நம்ம லிங்க் கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்காங்க 1.lab1 சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் எழுதிட்டு எக்ஸிஸ்டிங் ஃபைல் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் ஃபைல் என்ன கொடுக்குறீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி lab1 செஞ்சீங்க இல்லையா, ஸோ அந்த lab1 எடுத்துட்டு வந்து லிங்க் கொடுங்க. அதுக்கு தான் அவங்க இப்படி டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் இந்த செல் இப்படி செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஹோம் டேப்ல மெர்ஜ் இன் சென்டர்ல 1.lab1 டேட். ஓகேங்களா? டேட் எழுதிக்கோங்க. இப்போ இதுக்கு லிங்க் கொடுக்கணும். ஸோ இன்செர்ட்ல ஹைப்பர் லிங்க்ல எக்ஸிஸ்டிங் ஃபைல்ல இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, ப்ரௌஸ் ஃபார் ஃபைல், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க லேப் எல்லாம் எங்க சேவ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் லேப் எங்கே நார்மலாக சேவ் பண்ணுவீங்களோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் எக்ஸலில் ஃபர்ஸ்ட் ஒரு லேப் செஞ்சீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் லேப், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க. இப்போ லிங்க் கிரியேட் ஆச்சு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த lab1ன்ற ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் இதுக்கு லிங்க் தரீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் முடிச்சாச்சு, லிங்க் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த கொஷின், சேவ் ஃபைல் இன் த ஸ்பெசிஃபைட் நேம் அண்ட் லொக்கேஷன். ஸோ உங்கள் ஃபைலை சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்களே லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி உங்களோட ஃபைலை சேவ் பண்ணீங்களோ சேம் அதே தான். ஸ்டூடெண்ட்ல என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் போட்டிருப்பாங்க. அதில் உங்கள் நேம் ஒரு ஃபோல்டரில் இருக்கும், அதுக்குள்ள சப்ஜெக்ட் நேம் இருக்கும், அதுக்குள்ள இன்னைக்கு என்ன லேப் 9th லேபோ அதை நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன்ல சேவ் இல்லைன்னா Ctrl+Sன்ற ஷார்ட்கட்ல ஸ்டூடெண்ட்ல டிசிஏல உங்க நேம்ல சப்ஜெக்ட் நேம், அதுல இன்னைக்கு 9th லேப் போட்டு இன்னைக்கு டேட் எல்லாம் போட்டு சேவ் பண்ணிட்டு இருக்கோங்க. சேவ் அஸ் டைப் பார்த்துக்கோங்க, எக்ஸல் ஒர்க் புக் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோன்னே உங்க ஃபைல் சேவ் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் கொஸ்டின், கிரியேட் a text box and type the symbol inside the box. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணிட்டு இதுல சிம்பிளை எழுத சொல்லியிருக்காங்க. அவங்களே என்னென்ன சிம்பிள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சிம்பிளை பார்த்து 1 by 1 நீங்க இவங்க எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அப்படி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் அடுத்த ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அதுல டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்செர்ட்ல டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு இப்போ சிம்பிள் கிரியேட் பண்ணோம். அதே இன்செர்ட்ல சிம்பிள் ஆப்ஷன் போனீங்கன்னா இங்க நிறைய சிம்பிள் இருக்கும். இதுல ஒவ்வொரு சிம்பிளா இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த சிம்பிள் இருந்துச்சு, ஸோ இந்த சிம்பிள் இன்செர்ட் பண்ணும்போது இங்கே கிளிக் பண்ணிட்டு டேப் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த செல்ல மூவ் ஆயிட்டு இப்படி சிம்பிள் இங்கே டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் தேடுற சிம்பிள் கிடைக்கலன்னா இந்த இடத்துல போயிட்டு ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க. சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு சிம்பிள் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, சிம்பிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், 4th கொஸ்டின்,
கிரியேட் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் இன் ஒர்க் ஷீட். ஸோ ஹெட்டரும் ஃபூட்டரும் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெட்டர் வந்து எம்எஸ் எக்ஸல் டெக்ஸ்ட்ல இருக்கணும், ஃபூட்டர் வந்து உங்க நேம்ல இருக்கணும். ஓகேங்களா, இது இங்க வந்து உங்க நேம் எழுதிக்கோங்க ஃபூட்டர்ல. ஓகேங்களா, ஸோ ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே என்ன ஆகும், நம்ம ஷீட் சைஸ் என்னவோ பிரிண்ட் எடுக்க அந்த ஷீட் சைஸ்ல மாறிக்கும். ஸோ ஹெட்டர் வந்து எம்எஸ் எக்ஸல். ஓகேங்களா, அடுத்தது ஃபூட்டர். ஃபூட்டர்ல வந்து உங்க நேம் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் நீங்க ஒரு ஷீட்ல எழுதினா போதும், அடுத்தடுத்த ஷீட்டுக்கு அதுவே பிரிண்ட் ஆகிக்கும். ஓகேங்களா, கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. அடிக்கடி சேவ் கொடுத்தாதான் உங்க ஃபைல் வந்து நீங்க பண்ண எடிட்டிங்ல இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிரியேட் வேர்ட் ஆர்ட் ஸ்டைல். ஓகேங்களா, ஸோ வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் கிரியேட் பண்ணணும். ஸோ பாருங்க, அவுட்லைன் டார்க் ரேட்ல இருக்கு, உள்ள வந்து ஃபில் வந்து லைட் ரேட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், இங்க செய்கிறேன். ஸோ வேர்ட் ஆர்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க இங்க இருக்கு. ஸோ அவுட்லைன் வந்து டார்க் ரெட்டு, உள்ள வந்து லைட் ரெட்டு. ஸோ இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே டெக்ஸ்ட் வந்துடும். ஸோ இதில் எம்எஸ் எக்ஸல் கிளாஸ் 9 அப்படின்னு எழுதியிருக்காங்க, எழுதிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி எழுதியாச்சு. ஸோ இங்கே பாருங்க, இது அப்படியே ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுதுங்களா, ஸோ ரிஃப்ளெக்ஷன் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்களும் அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்குன்னா, ஒன்ஸ் நீங்கள் வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் ஓப்பன் பண்ண உடனே இங்கே ஃபார்மேட்டுன்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இங்கே இந்த வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும். இதில் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த கடைசியாக ஒரு ரிஃப்ளெக்ஷன் இல்லை, அந்த ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பாருங்கள் கிரியேட் பண்ணியாச்சு டெக்ஸ்ட்டை. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது ட்ரா யுவர் நேம் இன் பெயிண்ட் டூல் யூசிங் ஆப்ஜெக்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஜெக்ட் ஆப்ஷன், இன்செர்ட் ஆப்ஜெக்ட்ல பெயிண்ட் டூலை யூஸ் பண்ணி உங்க நேமை ட்ரா பண்ணிட்டு வந்து எக்ஸல் ஷீட்ல வைக்கணும். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஷீட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஒவ்வொரு ஷீட்ல கிரியேட் பண்ணி செஞ்சுருங்க, அப்பதான் உங்க ரிசல்ட் பார்க்க நீட்டா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுல இன்செர்ட்ல ஆப்ஜெக்ட்ல கிரியேட் நியூல பெயிண்ட். ஓகேங்களா, கொடுத்துட்டு ஸோ இப்போ பெயிண்ட் ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் நேமை இதில் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ப்ரஷ் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி பெயிண்டில் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணால் போதும், சேவ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கும் லிங்க் கிரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு ஆப்ஜெக்ட்னு ஓப்பன் பண்ணும்போதே லிங்க் கிரியேட் ஆகிட்டுக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இப்படி க்ளோஸ் பண்ணாவே நீங்கள் என்ன டெக்ஸ்ட் இங்கே ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அது வந்து நம்ம எக்ஸல் ஷீட்டில் நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ நம்ம நேமை சைன் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்மளோட நேமை ட்ரா பண்ணுறது. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி 1 by 1 ஒவ்வொரு கொஸ்டின் படிச்சுட்டு அது மாதிரி செஞ்சு பாருங்க. சேம் அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் எல்லாருக்கும் ரிசல்ட் ஒரே மாதிரி வரும். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.